நாட்டின் 70வது குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை மெரினாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடியை ஏற்றி வைத்தார். பல்வேறு படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள், நீதிபதிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மையத்தினரின் சார்பாக பரந்த பாரதத்தின் பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்வுகளை கண்டு களித்த நாம் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பை காண இருக்கிறோம். இதில் முதலாவது செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக மங்கள இசை முழங்கும் நாதஸ்வர ஊர்தியோடு வருகிற முதல் ஊர்தி. அதன் முகப்பு பகுதியில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் அன்னாரது சிலை அமைந்துள்ளதை காண்கிறோம். We now have the pageantry of floats. These floats depict the various schemes being implemented by the government for the welfare of the people. The first float is from the Information and Public Relations Department. It has students from the Tamil Nadu Government Music College performing the Mangala Isai, and the front portion of the float has the statue of Mahatma Gandhi to depict his 150th birth anniversary. தொடர்ந்து வருகிற செய்தி மக்கள் தொடர்பு துறையினருடைய அலங்கார ஊர்தி அத்துறையினின் சாதனைகளை விளக்கி வருகிறது. ஊர்தியின் நடுப்பகுதியில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைய உள்ள மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவு மண்டப ஃபீனிக்ஸ் பறவை வடிவத்திலே அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. The next float from the Department of Information and Public Relations showcases the memorial that is proposed for the former Chief Minister Honorable Amma being constructed on the Marina. The memorial is designed like a phoenix bird. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தமிழக காவல்துறையினுடைய ஊர்தி அத்துறையினுடைய பல்வேறு செயல் திட்டங்களை விளக்கி வருகிறது. ஸ்மார்ட் போலீசிங் திட்டத்தின் மூலம் செய்யப்பட்ட அரும்பணிகள், தமிழ்நாடு கமாண்டோ படையினுடைய பணிகள், திருநெல்வேலியில் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான சிறப்பு செல் முதலிய பல செயல் திட்டங்களை விளக்கி காவல்துறையின் ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The float of the Department of Police depicts the State Master Police Control Room that has been set up. The mobile-based application called the Kavalan SOS, the implementation of the CCTV cameras are all depicted on the float. Next we have the float from the Department of Cooperation, Food and Consumer Protection, and this float depicts the interest-free crop loans of 39,688.39 crores that have been disbursed to 78 lakh plus farmers in the state, the RuPay Kisan credit cards that have been disbursed, as well as the various welfare measures being taken by the Department of Cooperation, Food and Consumer Protection. தொடர்ந்து வருகிற கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய அலங்கார ஊர்தி வேளாண் பெருமக்கள் வாழ்க்கை தரம் உயர வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்ட திட்டம், விவசாயிகளுக்கு ரூபே கிசான் அட்டைகள் வழங்கப்பட்டது, 337 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட நிகழ்வு, விலையில்லா அரிசி திட்டத்தின் கீழ் பல்வேறு
சலுகைகள் வழங்கப்பட்ட பல்வேறு செயல் திட்டங்களை விளக்கி வருகிறது. அடுத்ததாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை உறுதி, முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை சுமந்து வருகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஊர்தி. The float from the Department of Rural Development and Panchayati Raj highlights the Chief Minister's solar-powered greenhouse scheme, the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme, and the Tamil Nadu Village Habitations Improvement Schemes. Next, we have the float from the Department of Agriculture and Horticulture. The government of Tamil Nadu has been presented the Krishi Karman Award 4 times in a period of 5 years by the Government of India. The float depicts the integrated farming system, the Uravan app, and the collective farming systems in the state. அடுத்ததாக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை ஊர்தி, உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று 4 முறை மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருதையும் வென்று ஒருங்கிணைந்த பண்ணையம், உழவன் கைபேசி செயலி உள்ளிட்ட பெருமைமிகு திட்டங்களை தாங்கி வருகிறது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை ஊர்தி. Here comes the float from the Department of School Education. This float depicts the allocation of 27,205.8 crores, one of the highest allocations made for any department in the state. It depicts the revision of the syllabus that has been made for classes 1, 6, 9 and 11 this year, and the high-tech computer labs in 3,090 high schools and 2,939 high secondary schools in the state. அடுத்ததாக பள்ளி கல்வித்துறை ஊர்தி, விலையில்லா சீருடை, மடிக்கணினி, இடைநிற்றலை குறைக்க சிறப்பு ஊக்கத்தொகை, மிதிவண்டி, பேருந்து பயண அட்டை, சத்துணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பள்ளி கல்வியில் அளப்பரிய சாதனைகள் செய்து பெருமையோடு உலா வருகிறது பள்ளி கல்வித்துறை ஊர்தி. Here comes the float from the Department of Health and Family Welfare. This float depicts the National Award for Organ Donation that Tamil Nadu has received for the 4th consecutive year, the Guinness record on the largest organ donation awareness campaign conducted by the Department of Health and Family Welfare, Dr. Muthulakshmi Reddy Maternal Benefit Scheme enhancement from 12,000 to 18,000 rupees are all depicted on the float. அடுத்ததாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஊர்தி, உடல் உறுப்பு தானத்தில் தேசிய அளவில் தொடர்ந்து 4 முறை முதல் பரிசை பெற்று பெருமை சேர்த்து அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம், 108 செயலி, பச்சை வழித்தடம் போன்ற பல திட்டங்களில் சாதனை புரிந்ததை விளக்குகிறது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஊர்தி. Next comes the float from the Department of Handlooms and Textiles. The float depicts the scheme of free supply of uniform to students studying from class 1 up to class 8. The float also depicts the Global Textile Expo that will be conducted by the government of Tamil Nadu starting tomorrow at the Kodisia Trade Fair Complex in Coimbatore. அடுத்ததாக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை ஊர்தி, விலையில்லா வேட்டி சேலைகள் மூலமாக நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், புதிய மருத்துவ காப்பீடு திட்டம், மேலும் கோஆப்டஸ் நிறுவனத்தின் பல்வேறு சாதனைகளை சுமந்து வருகிறது கைத்தறி மற்றும் துணி நூல் துறை ஊர்தி. The next float is from the Department of Adi Dravidar and Tribal Welfare. This float depicts the inauguration of hostel buildings, community halls, school buildings, labs for a total value of 7,512 lakh for the welfare of Adi Dravidar and tribal people in the state. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினருடைய ஊர்தி பல்வேறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு செய்யப்பட்ட சிறப்பு திட்டங்களை விளக்கி வந்து கொண்டிருக்கிறது. Here comes the float from the Department of Tourism. Tamil Nadu has been ranked first in the country in both domestic and foreign tourist visits consecutively for 4 years from 2014 to 17. India Today publication has also given away the award to Tamil Nadu for the best performing state in tourism for 2018. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சுற்றுலாத்துறையினுடைய ஊர்தி தமிழ்நாடு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளதை விளக்கியும் மற்ற சிறப்பு சாதனைகளை விளக்கியும் வந்து கொண்டிருக்கிறது. Here comes the float from the Department of Social Welfare and Nutritious Meal Program. The float depicts the various welfare schemes like the Women Helpline, the Thalikku Thangam scheme, the Valaikapu program and the child protection initiatives of the department. தொடர்ந்து வருகிற சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையினுடைய ஊர்தி பெண்கள் கட்டணமில்லா தொலைபேசி, தாலிக்கு தங்கம் திருமண நிதி உதவி திட்டம், சமுதாய வளைகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு செயல் திட்டங்களை காட்சிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. The float from the Department of Animal Husbandry and Veterinary Sciences depicts the distribution of 76,836 milch cows and 36,51,476 goats and sheep, as well as the scheme for poultry development. அடுத்ததாக கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை ஊர்தி, விலையில்லா கறவை பசுக்கள், விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம், கோழி இன அபிவிருத்தி திட்டம் மற்றும் சிறந்த கால்நடை மருத்துவ சேவைகளை வழங்கி சீரிய நடைபோட்டு வருகிறது கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை ஊர்தி. Here comes the float from the Department of Public Elections. The theme
of the 9th National Voters' Day is no voter to be left behind, especially in view of the forthcoming Lok Sabha elections 2019. The float depicts this and also the functioning of the EVM and VVPAT system. அடுத்ததாக பொது தேர்தல்கள் துறை உறுதி வாக்களிக்கும் உரிமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தி எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டுவிடக் கூடாது என்ற கருவை மையப்படுத்தியும் தேர்தல் விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும் அசைந்தாடி வருகிறது பொது தேர்தல்கள் துறை உறுதி. The float from the Department of Information Technology depicts the laptop scheme that is being distributed without price of the government of Tamil Nadu, more than 10,000 common e-service centers in the 32 districts, distribution of digital set-top boxes with internet facility. அடுத்ததாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை உறுதி தொடர்ந்து 2 LED திரைகளை தாங்கியபடி வருகிறது. இதில் தமிழக அரசின் பல்வேறு தொழில்நுட்பவியல் திட்டங்கள் குறித்தும் சேவை மையங்கள் குறித்தும் தமிழக கேபிள் டிவி நிறுவனத்தின் செட் ஆஃப் பாக்ஸ் திட்டங்கள் குறித்தும் இந்த திரையில் தற்போது காண்பிக்கப்பட்டது. Here come the vehicles from the Tamil Nadu Fire and Rescue Services Department bringing up the rear of the pageantry of floats. We have the water mist bikes which are just gone past. And as part of today's parade, we also have the emergency rescue tender, the water tender, the foam tender, the water browser, and the Bronto Skylift. The Bronto Skylift also has the sniffer dog squad and is used to fight fires that are up to 176 feet in height. பல்வேறு அரசு துறைகளின் அருஞ்சாதனைகளை விளக்கிச் சென்ற அலங்கார அணிவகுப்பினுடைய நிறைவாக தமிழ்நாடு 70வது குடியரசு தின விழாவை ஒட்டி மெரினாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடியேற்றி வைத்து தற்போது அரசின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டு வருகிறார். அவருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள், நீதிபதிகள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த ஊர்தி அணிவகுப்பை மரியாதை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.